ஐயோ, இடி இடிக்குது, காத்தடிக்குது, மழை வேற பலமா பெய்யுதே. இப்ப என்ன பண்றது? பாவம் இவங்க கொட்டுற மழையில இப்படி வெளியே வேற நின்றுகிட்டு இருக்காங்களே. மலரு, பாஸ், உள்ள வாங்க. மழை விட்டதுக்கு அப்புறம் போலாம் வாங்க. இல்ல கட்டெரும்பு, அத்தை வந்து கூப்பிடாம நாங்க உள்ள வர மாதிரி இல்ல. அதே நேரம் இந்த இடத்த விட்டு போறதாவும் இல்ல. மலரு, அடம் பிடிக்காத மலரு. பாஸ், நீங்களாவது சொல்லுங்க பாஸ், உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல கட்டரும்பு, நாங்க இப்படிதான் இங்கேயே இருப்போம். டேய், அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, என்ன ஆனாலும் இப்படியே நினைச்சிட்டே தான் இருப்போம்னு. விடு, கிடக்கட்டும், ஜன்னி வந்து சாகட்டும். நீலாம் மனுஷியால மிருகமா? அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து இப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்க? டேய், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. ரொம்ப பேசுன உன்னையும் தூக்கி வெளியே போட்டுருவேன். ஜாக்கிரதை. டேய், போட. கொன்னுடுவேன். பார்வதி கால் பண்றாங்க. இப்ப என்ன பண்றது அர்ஜுன்? ஏதாவது பேசி சமாளி. சொல்லுக்கா, என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? மலர், பிரச்சனை பெருசாயிடுச்சா? தேவையில்லாம இந்த ஆள் வந்து ஏதாவது உளறி வச்சுட்டாரா? உனக்கு எப்படிக்கா தெரியும்? அவரு தான் இங்க வந்து உளர்னாரு. எனக்கு பகீர்னு ஆயிடுச்சுடே. நம்ம பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டாரு போல. சமயம் பார்த்து உன் வீட்டுல சொல்லி பிரச்சனை பண்ணிட்டாரு. மலர், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி, நான் வரேன். உன் மாமியார் என்ன சொன்னாங்க? அவங்க சும்மாவே கோவப்படுவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு தாம் தோம்னு குதிச்சிருப்பாங்களே. உன்னை எதுவும் சொல்லல. என்னால உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஏன்னா என்னாலதான் உன்னோட கரு கலைஞ்சது. இப்போ இவரால உன் வாழ்க்கையும் கெட்டு போனா எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா இருப்பேன். அத நினைச்சாதான் எனக்கு அழுகையா வருது. இல்ல, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல மலர்? பிரச்சனை தான்க்கா. என்னடி சொல்ற? ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அத்தை இந்த விஷயம் தெரிஞ்சு கோவப்பட்டாங்க, கத்துனாங்க. அப்புறம் முகத்தை தூக்கி வச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவங்களுக்கு நாங்க சமாளிச்சு புரிய வச்சிட்டோம். இப்போ நார்மலா தான் இருக்காங்க. இல்ல, நீ சொல்றத நம்புற மாதிரி இல்ல. அங்க ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. நீ சொல்ல மலர், நீ வெளியில இருக்கியா இல்ல வீட்ல இருக்கியா? என்னக்கா பேசுற? நான் வீட்ல தான் இருக்கேன். அத்தைய நீ என்ன நினைச்சிட்ட? எங்களை அப்படியெல்லாம் வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கக்கா. ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் நம்ப மாட்டேன். எங்க அத்தை கிட்ட போன் கொடு, நான் பேசுறேன். அப்படியே இவர் செஞ்ச எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ போனை கொடு. அத்தை கிட்ட போன் கொடுக்க சொல்றா. என்ன சொல்றது? அத்தை கிட்ட போன் கொடுக்க சொல்றா. அவங்க தூங்கிட்டாங்கன்னு சொல்லி சமாளி. மலர், மலர், என்னடி சத்தத்தையே காணும்? இல்லக்கா, அத்தை ரூமுக்கு போய் பார்த்தேன், அவங்க தூங்கிட்டாங்க. அவங்க இந்த பிரச்சனையில ரொம்ப எமோஷனல் ஆனாங்களா, பிபி கொஞ்சம் அதிகமாயிருச்சு, அதான் டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு, பக்கத்துல தான் அர்ஜுன் இருக்காரு, அவர்கிட்ட போனை கொடுக்கட்டா? அவர்கிட்ட நீயே பேசு. சொல்லுங்க பார்வதி. பார்வதி, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. அம்மா கோவப்பட்டாங்க தான், அதுக்கப்புறம் நானும் மலரும் பேசி புரிய வச்சிட்டோம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால தான் அவங்க கிட்ட போய் சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க சொல்லி புரிய வச்சதும் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான், சமாதானப்படுத்தி தூங்க வச்சிருக்கோம். எல்லாம் இவரால தானே. அவருக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அர்ஜுன். ஐயோ, எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க பார்வதி? நடந்து போச்சு, விட்டுருங்க.
ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அம்மா கிட்ட அந்த உண்மையை சொல்லிதான் ஆகணும். அது சந்தோஷ் மூலமாக நடந்ததா நினச்சிக்குவோம். நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. ஆ சரி, மலர்கிட்ட போனை கொடுங்க. ஆ ஓகே. சொல்லுக்கா, இப்போ நம்புறியா? உன்னை நம்பாம இல்லடி, ஏதாச்சும் உன் வாழ்க்கையில ஏடாகுடமா நடந்திருக்குமோன்னு நான் பயந்துட்டேன். நீ வேற நான் வருத்தப்படக்கூடாதுன்னு மறைச்சிருவ. அதுக்காக தான் நம்பாம கேட்டுட்டேன். பரவாயில்ல, கடவுள் காப்பாத்திட்டாரு. உங்க அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இந்த விஷயம் தெரிஞ்சு உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுற கூடாதுன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். அப்படி ஏதாச்சும் நடந்திருந்தா என்னால தாங்கிக்கவே முடியாது. அதான் ஒன்னும் நடக்கலக்கா, அப்புறம் ஏன் நீ அழுதுட்டே பேசுற? இங்க பாருக்கா, என்னை பத்தி நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு உன் உடம்ப நீ வருத்திக்காத. என் விஷயத்த விடு. இனி நீதான் கவனமா இருக்கணும். உன் வயித்துல வளர்ற குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும். எனக்கு என்ன பாத்துக்க தெரியும், ஓகேவா? நீ நல்லா சாப்பிடு, மறக்காம செக்கப்க்கு போ. சரி, நீயும் நல்லா சாப்பிடு. சரிக்கா. அண்ணி, என்ன டல்லா இருக்கீங்க? ஓ, மலர்கிட்ட போன்ல பேசுனீங்களா? பிரச்சனை ஒண்ணும் இல்லல்ல? அவ அப்படிதான் சொல்றா. ஆனா எனக்கு என்னமோ அவ என்கிட்ட போய் சொல்றான்னு தோணுது. இவ்ளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எப்படி பிரச்சனை ஆகாம இருக்கும்? ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? மலர் உங்கள மாதிரி இல்ல. அவங்க ரொம்ப போல்டான பொண்ணு. அவங்க பிரச்சனையை ஈஸியா பேசி சரி பண்ணிடுவாங்க. அது போக அர்ஜுன் அவளுக்கு மாரல் சப்போர்ட்டா இருக்காரு. நீங்க அவங்கள பத்தி ஃபீல் பண்றதை விட்டுட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. மலரும் இததான் சொன்னா. சொன்னாங்கல்ல, அதை செய்யுங்க. ஓகே? அதான் பார்வதி நம்புற மாதிரி பேசிட்ட இல்ல, இன்னும் எனக்கு கவலையா இருக்க? இல்ல அர்ஜுன், அக்காவை பத்தி உனக்கு தெரியாது. அவ இன்னமும் நம்ம சொன்னதை நம்பாம தான் இருப்பா. நம்மள பத்தி நினைச்சு நினைச்சு அவ கவலைப்பட்டுட்டு தான் இருப்பா.